ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசை பூஜைகள். தெய்வங்களுக்கு நடைபெற்ற சஹஸ்ர கலசாபிஷேகம் மற்றும் அனுமந்த வாகன புறப்பாடு. ஸ்ரீரங்கத்தில் காவிரி தாய்க்கு சீர்வரிசை. பல்லாக்கில் வீதிவலம் கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்புற உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். கும்பகோணத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தவாரி. சர்வ அலங்காரத்துடன் தரிசனம் தந்த ஸ்ரீ சக்கரபாணி, ஸ்ரீ சாரங்கபாணி மற்றும் ஸ்ரீ ராமசுவாமி. தூத்துக்குடி பெருங்குளம் ஸ்ரீ மாயக்கூத்தர் கோவில் ஆடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற மகா நிவேதனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த பவித்ரோற்சவத்தின் நிறைவாக சீதாராம கல்யாணம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சகஸ்ர கலசாபிஷேகம் மற்றும் ஸ்ரீராமருக்கு அனுமந்த வாகன புறப்பாடும் நடைபெற்றது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஆலய மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ ராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாசனம், கலச ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிறகு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஜானகி தேவிக்கும் கங்கண தாரணம் செய்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ ஜானகி மற்றும் ஸ்ரீராமனுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்றது. பிறகு மாங்கல்ய பூஜை செய்து ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த சீதாராமருக்கு ஆரத்தி காட்டி குண்டத்தில் பூர்ணாகூதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டு அட்சதை தூவி கோபுர தீபத்துடன் தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து நேற்று காலை ஆலய வளாகத்தில் 1008 வெள்ளி கலசங்களை வைத்து பூஜைகள் துவக்கப்பட்டன. மேடைகள் மீது ஸ்ரீ விஸ்வக்சேனர், சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை குழுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க திருமஞ்சனத்தை துவக்கினர். ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் கௌஸ்துப விக்கிரகத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலையுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்ததும் தூபம் காட்டி கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சஹஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். நேற்று மாலை பிரிய பக்தனான அனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி அருள் புரிந்த உற்சவரை ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழம் நிவேதித்து அனுமந்த வாகனத்தின் மேல் வலம் வந்த உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இரு குடை சேவையோடு மாட வீதியில் உலா வந்த உற்சவரை எண்ணற்ற பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 1008 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் ஸ்ரீ ஏழுமலையானை தரிசிக்க சென்னையில் இருந்து திருப்பதிக்கு அழைத்து செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தலைமையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களை திருப்பதிக்கு அனுப்பி வைத்தனர்.
அறநிலையத்துறை அமைச்சர் கொடி அசைத்ததும் ரயில் புறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை ஆலோசனை குழு முன்னாள் தலைவர்கள், தொண்டு நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ நம்பெருமாள் காவிரி கரைக்கு எழுந்தருளியதும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி அன்னைக்கு சீர்வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மூலஸ்தானத்தில் இருந்து வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு நீல பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்கள், நீள்முடி கிரீடம், மலர் மாலைகள் உள்ளிட்டவை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ராஜகோபுரம் வழியாக உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். கோயில் யானைகள் வணங்க ஸ்ரீ நம்பெருமாள் அபயம் காட்டியபடி உலாவர காவிரி கரையை அடைந்தனர். அங்கு ஸ்ரீ சடாரிக்கு தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் மண்டப மேடையில் சுவாமியை எழுந்தருளச் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ நம்பெருமாள் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவில் யானை மீது பட்டு வஸ்திரங்களை வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து காவிரி அன்னைக்கு சுவாமியின் சார்பில் பட்டு வஸ்திரங்கள் சேர்ப்பிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்புற உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சிறப்பு அலங்காரத்தோடு வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் தாங்கி உச்சி பிள்ளையோடு நாகாபரண பின்னலும் பூச்சடையும் குஞ்சலமும் தாங்கி சர்வ அலங்காரத்தோடு கோதை நாச்சியார் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். பிறகு நாச்சியார் மீது போர்வை போர்த்தி கொண்டு ஊர்வலமாக மாட வீதியில் அழைத்து வந்தனர். ஏராளமானோர் நாச்சியாரை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 5 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. கோவிலின் வெளியே ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி காத்திருக்க ஆலயத்தில் இருந்து சிறிய அன்னப்பறவை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பெரியாழ்வாரை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தங்க அன்னப்பறவை வாகனத்தின் மேல் நீல பட்டுடுத்தி கொண்டு ஸ்ரீ கோதை நாச்சியார் சர்வ ஆபரண பூஷிதையாக அமர்ந்து வெளியே எழுந்தருளியதும் ஆழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி நுழைவாயில் முன்பு நின்றிருக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் பெரிய திருவடிகள் மீது உற்சவர்கள் ஸ்ரீரங்கமன்னார், ஸ்ரீ பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீ திருத்தங்கள் அப்பன் பெருமாள் ஆகியோரை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஒவ்வொருவராக நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள், சங்குகள் முழங்க உற்சவர்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ பெரியாழ்வார் முன்னே செல்ல ரங்கமன்னார் பிரிய பக்தன் மேல் அமர்ந்து உலாவர ஸ்ரீ கோதை நாச்சியார் பின்தொடர மற்ற 4 உற்சவர்களையும் வீதியுலா அழைத்து வந்தனர். பெண்களின் கோலாட்டங்கள், பஜனைகள், பாராயணம் செய்தபடி பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு 5 கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாளன்று விநாயகரோடு அருள்மிகு பராசக்தி அம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். 4ஆம் திருநாளன்று மாலை உற்சவர் விநாயகருக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து மேடை மீது நிறுத்தியிருந்தனர். உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஹாரங்களும் பதக்கங்களும் வைத்து தங்க கிரீடம் சூட்டி வெட்டிவேர், பிச்சிப்பூ, ரோஜா, வெண் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு மலர் மாலைகளால் பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி நின்றருளிய ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு கோபுர தீபத்துடன் கும்ப தீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர்.
தொடர்ந்து கணநாதனுக்கும் ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மண்டபத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பராசக்தி அம்மனை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு விநாயகரையும் அம்பாளையும் அருகருகே நிறுத்தி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் கோவிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கும்பகோணத்தில் இருக்கும் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி, ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி மற்றும் ஸ்ரீ ராமசுவாமி உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. காவிரி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள ராஜவேத பாடசாலை மண்டபத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ ராமசுவாமி, ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி மற்றும் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியை மேடைகள் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களின் சடாரிகளை மேடைகள் மீது நிறுத்தி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபம் காண்பித்ததும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் வராக மகாதேசிகன் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவர்களுக்கு பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் காவிரி அன்னைக்கு பட்டு வஸ்திரம், பலவித பழங்கள் மற்றும் மங்கள பொருட்களை சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான திருவேளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ நரசிம்மருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் யோக நரசிம்மரை கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலச்சரம் சூட்டி அலங்கரித்து கும்ப தீபம் மற்றும் கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டியினர், சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் ஆகியோருக்கு சடாரி சாதித்து தீர்த்தம் வழங்கப்பட்டது. பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் நவ திருப்பதிகளில் ஒன்றான பெருங்குளம் ஸ்ரீ மாயகூத்தர் கோவிலில் அன்னக்கூட உற்சவம் எனும் மகா நிவேதனம் நடைபெற்றது. ஆலயத்தில் மூலவர் சன்னதி முன்பிருக்கும் அர்த்த மண்டபத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ குடந்தைவள்ளி தாயார், ஸ்ரீ அலர்மேலுமங்கை தாயாருடன் உற்சவர் மாயக்கூத்தரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு வெண் தாமரை இதழ்களால் அர்ச்சனை செய்து தூபம் காட்டியதும் எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அபயம் காட்டியபடி நின்றருளிய மாயக்கூத்தருக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த தாயார்களுக்கும் கலச நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு வண்ண பட்டாடைகளும் கட்டி கிரீடங்களுடன் மலர் மாலைகள், ஏலக்காய் மாலை உள்ளிட்டவை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர்களுக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு 18 வகையான பிரசாதங்களை மகா நிவேதனமாக சமர்ப்பித்தனர். புளியோதரை, தயிர் அன்னம், கலவை சாதம் உள்ளிட்ட சித்திரன்னங்களும் லட்டு, வடை, முறுக்கு மற்றும் இனிப்பு பதார்த்தங்களையும் வைத்து நிவேதித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவமூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி வடவாறு ஆற்றங்கரையில் மேடை மீது
சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களை பக்தர்கள் தரிசித்ததும் தீர்த்த பேரருக்கு திருமஞ்சனம் துவங்கியது. பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு தீர்த்த பேரரை சுமந்து கொண்டு ஆற்றில் இறங்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். இதையடுத்து மீண்டும் மங்கள வாத்தியங்களோடு உற்சவர்களை சுமந்து கொண்டு கோவிலை நோக்கி புறப்பட்டனர். ஆலயத்தை அடைந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை உள்ளிட்ட நிகழ்வுகளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் தெய்வங்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் இருக்கும் அருள்மிகு படவேட்டம்மன் கோவிலில் அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகம் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து மீண்டும் அருள்மிகு படவேட்டம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் அம்மனுக்கு பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உற்சவர் அம்மனை ஆசனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு சர்வ ஆபரணங்கள் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி கையில் சூளம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் மூலவர்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திருநேத்திர தசபுஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ ராமதூதனுக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆஞ்சநேயருக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் தனித்தனி சன்னதிகளில் அமர்ந்தருளும் தேவியர்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பட்டுச்சேலைகள் கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அம்பிகைக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கும் வெள்ளி கவசங்களோடு அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சித்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு குருப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலில் மூலவர் சன்னதி மற்றும் வளாகத்தை ரூபாய் நோட்டுகள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த கிரீடத்துடன் ஆரங்களும் காசு மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முகக்கவசம் வைத்து உற்சவரையும் அருகே நிறுத்தியிருந்தனர். மூக்குத்தி, புல்லாக்கு மற்றும் நத்துடன் அழகாக காட்சி கொடுத்த மகா மாரியம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா மங்கள ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கண்டிகை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு படவேட்டம்மன் கோவிலில் சுதை சிற்பமாகவும் கருவறையில் சிரசாகவும் அருளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் மங்கள பொருட்களோடு கூழ் கலையங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர்.
பிறகு அம்மனுக்கு கூழ் வார்த்து அன்னப்படையில் இட்டு பம்பைகள் முழங்க அம்மனை வர்ணித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதையடுத்து உற்சவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சூளமும் பல்வேறு ஆயுதங்களும் ஏந்தியபடி அம்பிகை காட்சி தர பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் விநாயகருடன் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களுக்கு தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து லிங்க திருமேனியுடன் அருள் புரியும் மூலவர் சுந்தரேஸ்வரருக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் புதுமண தம்பதிகள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டு நல்வாழ்வு அமைய தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் இருக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் மூலவர் சன்னதி முன்புள்ள திரிசூலத்திற்கு காப்பு கட்டப்பட்டது. பிறகு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு வெக்காளிக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். மலர் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிந்து ஆபரணங்களோடு காட்சி கொடுத்த தேவிக்கு கோபுர தீபமும் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டதை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டம் வெங்கடம்பட்டி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ திருமலை வெங்கடரமண சுவாமி கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் தாமரை பீடத்தின் மேல் நின்று சங்கு சக்கரதாரியாக காட்சி தரும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு காவி வஸ்திரம் கட்டி காதணிகளுடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருளும் எம்பெருமானுக்கு அஷ்டோதர நாமங்கள் கூறி துளசி மற்றும் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியமும் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தியும் தீபமும் காண்பிக்கப்பட்டன. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் மந்தனுக்கு குங்கும காப்புடன் கண் மலர்களும் வெள்ளி கவசங்களும் வைத்து கிரீடம் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு சனி பகவானை வணங்கி வழிபட்டு தோஷங்கள் நிவர்த்தி பெற எள்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் 26ஆம் ஆண்டு ஆடி தெய்வ திருமண விழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கொடிமரம் முன்பு மங்கள பொருட்களை வைத்து ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் முகூர்த்த கம்பத்திற்கு பூஜைகளை துவக்கினர். கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கம்பத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் முகூர்த்த கம்பத்தை சுமந்து கொண்டு சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். ராஜகோபுரத்தின் வெளியே முகூர்த்த கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது. பின்னர் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் உற்சவர்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயரும் கொலுவிருக்கச் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்து தூபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பால் போன்ற திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்களுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்து கும்பதீபம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ தாயுமானவர் சுவாமி கோவிலில் 31ஆம் ஆண்டு திருமுறை பண் இசை விழா துவங்கியது. சிவாலயத்தில் இருக்கும் திருமுறை மன்றத்தில் சிவனடியார்கள் 12 திருமுறைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தி பாடல்கள் பாடியபடி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நால்வர் பெருமக்களான அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்க வாசகர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து
தனி வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து அழைத்து வந்தனர். சங்குகள், கைலாய வாத்தியங்கள், சிவனடியார்களின் பக்தி பாடல்கள் முன்னே செல்ல கோவில் யானை மீது திருமுறையை வைத்து ஊர்வலமாக வந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குமாரமங்கலம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு நாகதேவதையம்மன் கோவிலில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் உற்சவரம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து மாலைகள் சூட்டி மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கலசங்களை பிரதிஷ்டை செய்து 108 வெண் சங்குகளையும் வைத்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் துவக்கப்பட்டது. பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். பிறகு குண்டத்தில் வேத மந்திரங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோவிலில் வீற்றிருக்கும் நாகதேவதை அம்மனுக்கும் உற்சவருக்கும் சங்கு முழங்க ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையோரம் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ நீலமேக பெருமாள் ஆலயத்தில் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து பல்வேறு முறைப்பாடுகளுடன் பூஜைகளை துவக்கினர். கருவறையில் மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள் தாயார்களுடன் ஆழ்வார் ஆச்சாரியார்களையும் கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி உற்சவர்களுக்கு ஆலவட்டம் வீசி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் சடாரிக்கும் உற்சவர்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து உற்சவர்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து பழங்கள் நிவேதித்து தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருநாமங்கள் கூறி தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ததும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசை பூஜைகள். தெய்வங்களுக்கு நடைபெற்ற சஹஸ்ர கலசாபிஷேகம் மற்றும் அனுமந்த வாகன புறப்பாடு. ஸ்ரீரங்கத்தில் காவிரி தாய்க்கு சீர்வரிசை, பல்லாக்கில் வீதிவலம் கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்புற உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். கும்பகோணத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தவாரி. சர்வ அலங்காரத்துடன் தரிசனம் தந்த ஸ்ரீ சக்கரபாணி, ஸ்ரீ சாரங்கபாணி மற்றும் ஸ்ரீ ராமசுவாமி. தூத்துக்குடி பெருங்குளம் ஸ்ரீ மாயக்கூத்தர் கோவில் ஆடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற மகா நிவேதனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.